வணக்கம் நேயர்களே. நீங்கள் பெரிய பெரிய சாதனை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் துவண்டு போகாதீங்க. சில பேர் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் துவண்டு போய் நம்ம செய்ய வேண்டிய சாதனையவே மறந்துடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு துவண்டு போகாதீங்க. சின்ன வார்த்தைகளால் கல்லடிப்படாதீங்க. சின்ன பார்வையால் காயப்பட்டு போகாதீங்க. உலகத்தில் பெரிய சாதனை நிகழ்த்தினவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளுக்கு கூட அவங்க கொஞ்சம் கூட மனம் தளராமல் சந்தோஷமாக அவங்களோட சாதனை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வந்திருப்பாங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. அதாவது வறுமையில் ரொம்ப வாடினவங்கள்லாம், அதாவது பாரதியார், மகாகவி பாரதியார், அவர் வறுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டவர். இருந்தாலும் அவ்வளவு உலக புகழ்மிக்க கவிதை தொகுப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ₹1 தினக்கூலியை வாங்கின ஒருத்தர் நல்லா தன்னோட வறுமையை பற்றியே கொஞ்சமும் நினைக்காமல் இருந்ததுனால உலக புகழ்மிக்க பணக்காரரான ராக்பெல்லர் தான் அவர். அதாவது தன்னுடைய குறைகளை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறவங்களே நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க. தீர முடியாத நோய், தவிர்க்க முடியாத ஊனம், இதெல்லாம் நினைக்காமல் இருக்கிறவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க. 9வது சிம்பனியை உலகத்துக்கு கொடுத்த பித்தோவன், அவர் சுத்தமாக காது கேட்காதவர். அவர் தன்னோட குறையை கொஞ்சம் கூட நினச்சி கவலைப்பட்டதில்லை. அதே மாதிரி கால் ஊனமான வலது கால் முற்றிலும் செயலில்லாமல் போன ரூஸ்வெல்ட் உலகத்தை 12 முறை சுற்றி வந்திருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதியாக 4 முறை பதவி வகித்து சாதனை பண்ணியிருக்காரு. இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கவலைப்படக்கூடாது. இயந்திர கதி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உண்பது, உடுப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாமே நமக்கு நேரம் சரியாக இருக்கப்போ நமக்கு சாதனைக்காக கிடைக்கிறது ஓரிரு மணி நேரம்தான். அந்த மாதிரி மணி நேரத்துலையும் நம்ம சின்ன பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதுக்குமே துவண்டு போகாதீங்க. உங்கள் சாதனையை மட்டுமே குறிக்கோளை வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.